எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் லேக்கன் ஸ்டுடியோ. இன்னைக்கு டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. 9 மணிக்கு வரும்னு சொன்ன குட் பை டேக்கிலோட ட்ரைலர் மணி 9:15 ஆகுது. 9 மணிக்கு தான் வரும்னு சொன்னாங்க. ஆனால் டைம் 9:15 ஆகுது. செக் பண்ணி பாவம் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணி நம்மளுக்கே டென்ஷன் ஆகுதுயா. வா 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 உனக்கு தயாரான தலையெடுத்து தலைவலிய போக்கு தலையெடுத்து எல்லாம் நம்ம உருவாதீங்க. நம்ம டூல்ஸ் பேரு ஒரே மாதிரி கும்பல்ஸ் வந்துட்டா ஜிபி மமே காட் யூ மமே. 2 நிமிஷம் இருக்கு. ட்ரெய்லர் பார்ப்போம், பார்த்துட்டு பேசுவோமா? ஓகே. ரெடி ஸ்டார்ட் 1 2 3. என்னடா இது பாட்டு? அஜிந்தாஸ் போடு. ஏகே சார், தலைவா இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்டேன். உண்மையிலே உள்ளதாக வரு போடு. ஆனா ஏங்க இல்ல, நான் தாண்டா உனக்கு வில்லன். This is my இந்த பாட்டம் வர போறானுங்க. king game. So sweet. போடு. டாக்டர் நாசனா போல. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டுற எங்க பார்த்த மாதிரி இருக்கு. அதே ஊர் மாதிரி இருக்கு. ஏகே வராரு, வழி விடுறா. எல்லாரும் வழி விட்டு ஆகணும். இட்லி கடை தூக்கடா. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். இருங்க பாய். சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும். மொழி இருக்கும். ஏகே கிட்ட அதுவும் இருக்காதுடா. தூக்குடா. Bad boy. பாய். ரொம்ப வருஷம் ஆச்சுல. சிம்ரன் ஐ மிஸ் யூ. ஒரு போடு போடு. தலைனா தலை தான். என்ன சொல்றது, அந்த படம் மாதிரி தான். என்னது, மார்க் ஆண்டனி மாதிரி தான் இந்த ட்ரெயிலர் இருக்கு. அதே விண்டேஜ் சாங் உள்ள என்டர் ஆகுது. அது அப்படியே அந்த பீட் இந்த கட்டில் போயிட்டு தலையை காட்டுறாங்க. ஏகே சாரை காட்டுறாங்க. என்ன சொல்றது, ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஃபேன்ஸ்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அது அஜித் சாரோட ஃபேன்ஸ்லாம் ஜாலியா இருக்க மாதிரி ஒரு படம் தெரிக்க போகுது தியேட்டர் ஃபுல்லா. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அஜித் சார் எனக்கு லேட்டா அது மாதிரி பண்றோம்னு தோணுது. எனக்கு முன்னாடியே பண்றோம். ஏன்னா இப்போ களத்துல தனியா ஆடுற மாதிரி இருக்கு. எனக்கு காம்படிஷன் இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா அஜித் சார் தானே காம்படிஷன், அஜித் சார் விஜய் சார் தானே காம்படிஷனு. ஸோ விஜய் சார் லாஸ்ட் படம் போயிடுவாரு. ஸோ அதனால விட்டுறாரு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா தலையோட சேர்ந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கிளாஷ் நல்லா, ஃபேன்ஸ் கிளாஷ் நல்லா இருக்கும், அவங்க படமும் நல்லா இருக்கும். என்ன சொல்றது, இந்த ட்ரைலர் பார்த்தோன்னா எனக்கு நிறைய பேர் நடிச்சிட்டாங்க இருந்துச்சு. அஜுண்டாஸ், யோகி பாபு, சிம்ரன் மேம், அவங்க த்ரிஷா, எங்க அப்பாவே தள்ளி விட்டது அவரு தான் சொல்றப்ப செம்மையா இருந்தது. அப்புறம் மியூசிக் நல்லா இருக்கு. சொல்ல வேணும், விஜய் பிரகாஷ் தரமா போட்டிருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன பண்ற போறாருன்னு தெரியலையே, தெரியுது. ஆனா ஃபுல் பேக்கடு ஒரு என்ஜாய்மெண்ட் படமா இருக்க போது. அஜித் சார் ரொம்ப கட்டவரத்துலாம் பேசி இந்த படத்தெல்லாம் பார்க்க முடியுது. பேசுவாரு, ஒரு சில இது நல்லா இருக்கும், அதை தவிர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ அஜித் சார் எல்லாருக்குமே ஒரு நல்ல மரியாதை இருக்குல்ல. ஸோ அது கெட்ட வார்த்தை பேசுறப்போ அது ஒரு மாதிரி எனக்கு நெருடலா இருக்கு. மற்றவங்க யாரும் என்ன வேணா பண்ணிட்டு போங்க,
அஜித் சார் வந்து இந்த தமிழ் சினிமால ஒரு தனியா ஒரு நிக்கிற ஒரு ஆள். அவ்வளவுதான் தவிர வேற என்ன கொண்டு வந்து வருத்தம் கிடையாது. அதை அவர் அங்கேயே கட் பண்ணிருக்கலாம். அதான் தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஸோ ஓகே, அந்த கதைக்கு தகுந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு தகுந்த என்னவோ அது பேசுறாரு, பிரச்சனை இல்லை. என்னோட பர்சனல் இது. ஸோ மற்றபடி இந்த ட்ரெயிலர் எப்படின்னு கேட்டா ஒரு ட்ரீசரே போதுமானதுதான். ஏன்னா அதுலயே அவனுக்கு வெறுத்தனமா கொடுத்தாச்சு. இதுல பெருசா ஒண்ணும் காட்ட போறது கிடையாது. இதுல என்ன பண்றாங்கன்னா அஜித் சார் தவிர்த்து சில கேரக்டர்ல இருக்காங்க சொல்லி அதை காட்டுறாங்க, அவ்வளவுதான். இது 10ஆம் தேதி வரட்டும். பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ கரெக்டா போட்டுடலாம். ஆகஸ்ட் 1 இட்லி கடை போயிடுச்சு, தள்ளி போயிடுச்சு. தலைவன் தேவாவும் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மொத்தத்தில் எனக்கு இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இனிமே கிடையாது. அஜித் சார் அஜித் சார் அஜித் சார் தான், வேற யாருமே அங்கே நிற்கிறது கிடையாது. வாங்க தேட்டருக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. 2 மணி நேரம் படம் சூப்பராக என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அது ஜாலியாக வெளில போகலாம், அவ்வளோதான். இது வசூல் ரீதியா அதெல்லாம் தேவையில்லை. அஜித் சார் மால் கட்சி இந்த மாதிரி ஒரு 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 இந்த மாதிரி ஒரு இது காட்டுறதே எனக்கு புதுசாக இருக்க மாதிரி ஒரு ட்ரிபியூட் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அவருக்கே இது பார்க்கறதுக்கு. ஏன்னா அனைத்து இப்போ கோட் படத்தில் எப்படி விஜய் சாருக்கு எல்லாமே ஒரு ட்ரிபியூட் மாதிரி அமைஞ்சோ அதே மாதிரி இது அமையணும். ஏன்னா பேட்டர்ன் அப்படியே வந்து இதே இதாக சிங்க் ஆகுது. மார்க் ஆண்டனி ஸோ இது என்னவா கையாள போன மார்க் ஆண்டனி பயங்கர ஒரு இது டைம் ட்ராவல் வச்சு பயங்கரமா ஒரு விளையாட்டு விளையாண்டுருப்பா. ஸோ இதுல எப்படி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அவர் பையன் தூக்கிட்டு வந்துட்டு ஏதோ அப்போ இது பண்றான் போல. ஸோ அதெல்லாம் சொல்றாங்க, என் பையனை தூக்கிட்டு சொல்லி சொல்றாங்க. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு ட்ரெய்லர் கட் போன 2 நிமிஷம் போனதே தெரியல, அந்த அளவுக்கு சூப்பர் கட்டா இருக்கு ட்ரெய்லர் கட்டு. அந்த பழைய பாட்டு வந்து நல்லா டக்கு டக்கு டக்குன்னு சூப்பரா அந்த கட் மேட்ச் ஆகுது, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எதாவா இருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஏகேன் ஸ்டுடியோ.